guys, welcome back கடல் கணேஷ். இந்த மாதிரி காமெடி வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனல் லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அருமையான பாட்டு. ஆனா அது இவரு பாடுற வரைக்கும் தான். பக்கத்துல ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வந்தாரு பாருங்க. எல்லாரையும் பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு திருவிழாவில் பிபியும் கையுமா சுத்திக்கிட்டு இருக்க அப்படியே கைவசமா கூட்டு போயிட்டு அது வெயிலே இல்லாத இடத்துல எதுக்கு கொடை பிடிக்கிறாங்கன்னு உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே சமயத்தில் சாப்பிட்டு அனைத்து குண்டானையும் கொண்டு வருவது எப்படி? அம்மா ஆல்ரெடி கடுப்புல போய்கிட்டு இருக்க அதுக்குள்ள போனை விட்டு பொண்ணு விளாக் எடுக்க கொஞ்சம் தான் உன் முகத்தை கொஞ்சம் திருப்பி காட்டா ஒரு மயிரும் எடுக்கண்டவா எத்தனை தாய் நான் ஆட்டன்றீங்க வந்தவங்க எல்லாம் மெய் மருந்து பாக்குற அளவுக்கு ஆடுறாரு அவரு. கட்டில படுக்கிறதுக்கு தவிர மீது எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க. பார்த்தோன்னே இதுக்கு தாங்க முடிவு பண்ணக்கூடாது. டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. மெழுகுவத்தி டேப்ப கட்டியில கொளுத்தினா சுடு தண்ணி வருமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். தான் கம்பெனியோட ப்ரொமோஷனுக்காக அவர் தண்ணியை அர்ப்பணிச்சிட்டாரு. குடத்துல ஃபுல்லா தண்ணியை ஊத்தி அதை தலை மேல வச்சு அதுல கையே வைக்காம யாரு கோட ஓடி தாண்டாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வின்னர். இதெல்லாம் தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. கல்யாணத்துல எதுங்க குரலி வித்த ஏன் எதுக்கு எதனால இப்படி? வயசான காலத்துல என்ன பண்ண போறீங்கன்னு யாராச்சும் உங்களை பார்த்து கேட்டா ஃப்ரிட்ஜ் பி விளையாட போறேன்னு சொல்லுங்க. சரி புயல் வராத பொண்ணு கிட்ட சொல்லி அவளுக்கு கொஞ்சம் அறிவு ஜீவனை திறந்து வைப்ப எச்சரிப்போன்னு சொல்லிட்டு புயல் வர போதுமான்னா புயல் வரப்போகுது புயல் ஆர்டர் போட்டு எங்க இருந்து எங்க போறாருலாம் தெரியலங்க. ஆனா சோர்க்க தூக்கம் தூங்கினுக்கிறாரு. அது எப்படின்னே தெரியலையா. புயல் அடிச்சாலும் வெள்ளம் வந்தாலும் என்ன வந்தாலும் இந்த ஒரு கடையில கூட்டம் குறைய மாட்டேங்குது. அப்பாடா இப்பதான் ஃப்ரீ டைம் கிடைச்சது. ரீல்ஸ் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா ஒருவேளை கதவு சந்த வேலை எவனை வந்து எட்டி பார்த்துட்டானா யாரும் இல்ல. ஓகே கைஸ் வாங்க கமான் பாருங்க பாருங்க. டென்னிஸ் பேட் வச்சு விளையாடுறதெல்லாம் பழைய ஸ்டைல். தண்ணி கேனை வச்சு விளையாடுறது தான் இப்ப புது ஸ்டைல். 2 வருஷமா வீடு கட்டுறீங்க ஒரு 2 ரூமை பூச முடியலன்னா என்ன கதை? அது புஷ்பா வேஷம் போட்டுன்னு வர சொன்னாங்க. புஷ்பாவும் காஞ்சனாவும் கலந்து வந்துருச்சு. அடேங்கப்பா பொண்ணு ரொம்ப ஆட்டிடியூடான கேர்ள் போலையே. ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தான் கல்யாணத்துக்கு வருவாங்களா? அங்கிள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நேக்கா ஒரு பீஸை தூக்கிட்டு போவ அவரோட ரியாக்ஷன் தான் அல்டிமேட். நாங்க ஆடுறவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு உங்க 2 பேரும் மட்டும் ஆட சொல்லலாம் போலங்க. அவங்க ஒய்ஃபுக்கு என்னம்மா உதவி செய்யறாருன்றீங்க? சார் காதல 2 பெண்ணை சுட்டு வச்சுட்டு வந்துருக்கீங்களா? என்ன கான்செப்ட்? சக்திமான் 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 அவசரமா வர அவருக்கு யாரும் தெரியாத இடமா பார்த்து புதர்ல பூந்து போனாரு. ஏன் மேடம் கல்யாணத்துல சிறுவரிசையில ஸ்பூனையும் சேர்த்து போட போறீங்களா? எதுக்கு 1000 ஸ்பூனு? சார் இது மத்த ஆட்டம் மாதிரி சாதாரணமான ஆட்டம் இல்ல சார். இதுக்கு பேர் தான் ஜடையாட்டம். கேடிஎம் இருந்தா பல்சரா இருந்தா பிசினஸ் வந்துட்டா எல்லாம் பிசினஸ் தான். வேக வேகமா ஒரு மேடம் உள்ள போவா. மேடம் இங்க பாருங்க ஜென்ஸ் தான் அந்த பக்கம் போகணும் லேடிஸ்ல இந்த பக்கம் போகணுமா? அவர் தான் ஏடா கூடமா ஆடுறாரு. பக்கத்துல இருக்கிறவர் வந்து இவரை கண்ட்ரோல் பண்ணவர்னு பார்த்தா அவருக்கே தெரியாம அவர்கிட்ட இருக்கிற காசு சுட்டு அவருக்கே கொடுத்தீங்க பாத்தீங்களா?
அங்க குரூப்பா சேர்ந்து ஆடுறாங்கல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இங்க இவர் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பாட்டுன ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. அவர்கிட்ட போயிட்டு இப்படி அடி அப்படி அடினா கோவம் வராது? ஏங்க நானும் அம்மாவுக்கு உதவி பண்ணலாம் தாங்க போறேன். நான் பூரியை திருப்பறதுக்குள்ள அவங்க திருப்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. இசை கச்சேரி நடத்துறவங்களுக்கு மேடை பக்கத்துல இடம் இல்ல, அதான் வரவேற்பு பந்தல் மேல உட்கார வச்சிட்டாங்க. அவருக்கு முக்கியமான அட்வொகேட்ஸ் நம்பர்லாம் வேணுமாமா. அவர் மேல யாரும் கேஸ் போட்டாங்களாம். என் மேல ஒரு கேஸ் இருக்குது, எடுக்கணும். என் வியூவர்ஸ் நான் தான்டா காப்பாத்துறேன். எல்லாம் தாழ்வான பகுதியை நோக்கி ஓடிருங்க. அது ரீல்ஸ் ரொம்ப பார்த்து மண்டையில ஊறி போய் நைட் ஆனா இப்படி ஆயிடுறாரு. கூகுள் மேப்பை நம்பி போனதுக்கு நடு ஆத்து மேல வண்டி ஓட்ட விடுது. கூகுள் மேப் போய் சொல்லாத ஆண்டி. சமோசா உள்ள உருளைக்கிழங்கு வைக்கலாங்க, நாகரிகம் தான். அதுக்கு நான் அரை உருளைக்கிழங்கு மூசாவும். அங்க சாண்டா வேஷம் போட்டுன்னு போய் ஆட போனவர் கூட விஷயமே கிடையாது. அந்த வீட்டம்மா ஒரு ஆட்டம் போட்டாங்க பாருங்க. பூட்டின காருக்குள்ள என்ன இருக்குதுன்னு உத்து நோக்க வந்தாங்க. எவ்வளவு பெரிய லிரிக்ஸ் அந்த சின்ன பையனை பாட விட்டுருக்கீங்களே. போயிட்டு கோதுமாவெல்லாம் அரைச்சிட்டு வந்தாரு. சரி வீட்டுக்கு தான் உதவி செய்யறாருன்னு நினைச்சேன். சாப்பாட்டை பரிமாறுவது எப்படின்னு அண்ணங்கிட்ட தான் கத்துக்கணும். படத்தை பார்த்து இந்த மாதிரி தான் நடக்கும்னு நினைச்சேன் நான். பொம்மை பாம்பை தூக்கி போட்டா சின்ன பசங்களே நடுங்குவாங்க, பாட்டி நடுங்க மாட்டாங்களான்னு நினைச்சு தூக்கி போட்டாங்க. பிரெக்னன்சிக்கு முன்னாடி பின்னாடி கல்யாணத்துக்கு டைவர்ஸுக்கு எல்லாத்துக்கும் போட்டோ ஷூட் வந்ததை பொறுத்துப்பா. இது என்ன பிரேக்கப் போட்டோ ஷூட்டு இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பிரேக்கப் பண்ண போறான்னு தெரிஞ்ச நான் எதுக்கு போட்டோ எடுக்கணும்? போன வருஷம் ஜூலை மாசம் 13ஆம் தேதி சாயங்காலம் 5:59க்கு இந்த மெசேஜை எதுக்கு அனுப்புனேன்? நீங்க காலங்காத்தால எழுந்திருக்கும் போது உங்க காதுல ஒலிக்கிற ஒலி என்ன? அப்பா நான் பொண்ணு வந்தோடனே பாசமா கொஞ்சணும், இப்படி பச தூக்கி பதுக்க கூடாது. ஆயா அரைகுறையா மாறினதெல்லாம் தப்பே இல்லைங்க, ஆனா ஆர்வ கோளாறா மாறிட்டாங்களே. ஒரே நைட்டில் சிலபஸை கவர் செய்வது எப்படி? நடுராத்திரி 2 மணிக்கு அந்த கொசு வந்து டார்ச்சர் பண்ணுதுங்க. செலப்ரேஷன்லாம் நல்லா தான் போச்சு, மேக்கப் தான் கொஞ்சம் கூட போட்டாங்க. டிஜிட்டலா பாத்துக்கிறாங்க. வீடியோ கால் பண்ணி ஒரு போனை புள்ள ரூம்ல வச்சுட்டு அதை சமையல் ரூம்ல பார்த்துட்டு சமைக்கிறாங்க. இடியாப்பம் சப்பாத்திலாம் கவர்ல வந்ததை கூட நான் ஆச்சரியமா பார்க்கல. ஏன் இட்லி எல்லாம் பார்சல் பண்ணிட்டீங்க? பாக்குறதுக்கு உங்க அப்பா பயங்கரமா டெரர் ஆகுறாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டோ. 6 பேர் சேர்ந்து ஒரே வண்டியில் வந்தது கூட பிரச்சனை இல்லை, 6 பேருக்கு அரை காலான்னு வாங்குறது தான் பிரச்சனை. வெயிட் எப்படி குறைக்கிறதுன்ற ஒரு கோர்ஸே நடத்தலாம் போல அந்த அக்கா. ஆறு வயசுல இருக்கிறவங்களாம் ஆடும்பொழுது 60 வயசுல ஆடக்கூடாதா? அங்க அவ்வளவு சீரியஸா பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட இல்லாம புக் வைக்கிற படத்துல படுத்து தூங்குறாரு. அதிக வெயிட் உள்ளவங்கலாம் எப்படி வெயிட் செக் பண்ணணும்னு அக்கா சொல்றாங்க. தங்கச்சி வேற கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்புறாங்க, இப்ப வேற அழணுமே வராது. இது வேற புழுதி பறக்க ஆட சொன்னா புழுதியை மட்டும் தான் கிளப்பி நிறுறீங்க. நவீன முறையில சாமான கழுவு வைக்கிறாங்க. அது வெறும் பாட்டு கிடையாது சார், அத்தனை பேரோட ஃபீலிங்ஸ்.
காற்றில் கண்ணீரை ஏற்றி. வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.